ஏகவல்ல இறைவனுடைய திருநாமம் போற்றி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் நம் அனைவர் மீது நின்றளவட்டுமாக. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. நேற்று வரை இஸ்ரேல் ஹமாஸை ஒழிக்கும் வரை போர் நிறுத்தம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேல் இன்றைக்கு போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்பதில் ஒரு சில குறிப்புகளை நாம் இங்கே காண்போம். உலக நாடுகள் அனைத்தும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டன. ஐநா மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. உள்நாட்டு போராட்டம் அதிகமாக இஸ்ரேலில் ஏற்பட்டு போர் நிறுத்தத்திற்குரிய அவசியத்தை உருவாக்கியிருக்கிறது. இஸ்ரேலினுடைய போர் வீரர்கள் அதிகமான எண்ணிக்கையில் பலியாகி இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போராட்டங்களை இஸ்ரேல் முழுக்க நடத்தி வருகின்றன. இதற்கிடையிலே இஸ்ரேலினுடைய ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டு எந்த நாட்டிலிருந்தும் வரவைக்க முடியாமல் அனைத்து கடல் பிரதேசங்களும் மற்ற படைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா உள்நாட்டு போர் எதிர்ப்பு, பிரிட்டனில் உள்நாட்டு போர் எதிர்ப்பு, லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய படையின் தாக்குதல், ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி படையினுடைய தாக்குதல் போன்ற புதிய எதிரிகளை சந்திக்கும் நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த போர் நிறுத்தத்தை, இடைப்பட்ட போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி தன்னுடைய சூட்சம வஞ்சக செயல்பாடுகளை செய்து கொள்வதற்காக இஸ்ரேல் தற்போது போர் நிறுத்தத்தை அறிவிப்பு செய்திருக்கிறது. போர் நிறுத்தத்திற்குரிய அம்சங்கள் என்ன என்பது பற்றி போர் நிறுத்தத்திற்குரிய ஒப்பந்தம் 6 பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தலைமையேற்று நடத்தியது கத்தார் நாடு. இந்த கத்தார் நாடு என்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் ஹமாஸ் என்ற படைக்கும் நெருக்கமான நாடாக இருப்பதனால் இந்த கத்தார் நாடு மத்தியஸ்தம் செய்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்திற்கு உறுதுணையாக ஈரான் நாடும் மறைமுகமாக அமெரிக்காவும் நின்று இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த செய்திருக்கின்றன. ஈரான் நாடு ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் ஹமாஸ் படையினருக்கு சாதகமான கருத்துக்களை கூறும் நிலையிலே அமெரிக்கா மறைமுகமாக இருந்து இந்த ஒப்பந்தத்திலே இஸ்ரேலுக்கு தேவையான கருத்துக்களை, விதிமுறைகளை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த 6 பக்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினர் எந்த இடத்தில் இன்றைக்கு, அதாவது 23ஆம் தேதி இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்திலேயே நிலை பெற்றுக் கொள்வது, போர் நிறுத்தம் முடியும் வரை அதே இடத்தில் நிலை பெற வேண்டும். அவர்களுடைய படையை அதிகரிக்கும் செய்யக்கூடாது, குறைக்கும் செய்யக்கூடாது. சர்வதேச போர் நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இரு தரப்பிலும் சர்வதேச போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 300 ட்ரக்குகள் உதவி பொருட்கள் காசாவினுடைய எல்லைக்குள்ளே, ஊருக்குள்ளே செல்லுவதற்கு அனுமதி தர வேண்டும். இது இஸ்ரேல் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட உத்தரவாதம். இதற்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயமாக பார்த்தோம் என்று சொன்னால், பாலஸ்தீனர்களை இந்த போருக்கு முன்னாலும் போர் சமயத்திலும் கிட்டத்தட்ட 6000 பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் சிறைபிடித்து வைத்திருக்கிறது. இந்த போர் சமயத்தில் 230 இஸ்ரேல் கைதிகளை ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கிறது. இதில் 6000 பாலஸ்தீனர்களிலிருந்து 150 பேரை, அதாவது 2.5%, 2.5% மக்களை, பாலஸ்தீனர்களை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று இஸ்ரேல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மொத்தமாக 230 கைதிகளை பிடித்து வைத்திருக்கிற ஹமாஸ் படையினரிடமிருந்து 50 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிர்பந்தம் வைத்திருக்கிறது இந்த ஒப்பந்தத்தில். இது 22% இருக்கிறது. அதாவது 6000 பாலஸ்தீனர்களில் 150 பேர் 2.5% தான். ஆனால் பாலஸ்தீனர்கள் சிறைபிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகள் 230 பேரிலே 50 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. இது 22%. கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு குறைவாகத்தான் இஸ்ரேல் தன்னுடைய கைதிகளை, பணைய கைதிகளை விடுதலை செய்கிறது. அதிலும் ஹமாஸ் படையினர் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளில் விடுதலை செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு 50 பேரிலும் 10 பேர் அமெரிக்கர்கள் இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா நிர்பந்தம் வைத்திருக்கிறது.
ஏனென்று சொன்னால் இதில் இஸ்ரேல் கைதிகளாக ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கக்கூடிய கைதிகளில் எல்லா நாட்டவர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரேலில் பணிபுரிந்த அதிகாரிகள், வேலைக்காரர்கள் என்று இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளை சேர்ந்த கைதிகளும் ஹமாஸிடம் கைதிகளாக இருக்கிறார்கள். அதில் 50 பேரை விடுதலை செய்ய வேண்டும். அந்த 50 பேரிலே 10 பேர் முதலில் அமெரிக்கர்களாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா நிர்பந்தம் வைத்திருக்கிறது. இதில் அதிகமாக லாபம் அடைவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் என்பதை தவிர பாலஸ்தீனர்களோ ஹமாஸோ இதிலே அதிகமாக லாபமடைய மாட்டார்கள். இதிலும் தன்னுடைய வஞ்சகத்தை நிலைநிறுத்தியிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்பதனை நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வாய்ஸ் ஆஃப் ரியலிஸ்ட் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். முபாரக் அலி.